வணக்கம். நான் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இடப்பக்கம் போனால் திருச்சி, வலப்பக்கம் போனால் சென்னை. தேசிய நெடுஞ்சாலையிலே உங்களுக்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஓம் சக்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது எங்களுடைய தந்தையினுடைய பெயராலே நாங்கள் உருவாக்கி இருக்கிற தமிழ்வாணன் பண்ணை. சென்னையிலே இருந்து 75வது கிலோமீட்டரில். நான் ஒரு எழுத்தாளர் என்பது பலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு விவசாயி என்பது பலர் அறியாத முகம். ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் என்று சொல்லப்படுகிற தோட்டக்கலை மற்றும் விவசாயத்தை வெகு ஆண்டு காலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். 1984 இருந்து. நான் ஒன்றும் பெரிய வெற்றிகரமான விவசாயி அல்ல. ஆனால் என்னுடைய ரசனை, என்னுடைய ஈடுபாடு அதெல்லாம் இங்கே இருக்கிறது. இங்கே கட்டாந்தரையாக இருந்த இந்த பகுதியை ஒரு சோலைவனமாக ஆக்கியிருக்கிறேன். வாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம். என் விவசாய முகம் பலர் அறியாத ஒன்று. அதை ஓம் சக்தி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஒரு தனி இன்பம். என்னுடைய இளவயதிலே நான் தேவகோட்டை என்கிற காரைக்குடிக்கு அருகிலே இருக்கிற ஒரு சிற்றூரிலே வளர்ந்தேன். எங்கள் பெரிய தாயாரிடத்தில் வளர்ந்தேன். அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதனாலே என்னை எடுத்து வளர்த்தார்கள். 9 வயது வரை நான் அங்குதான் இருந்தேன். என்னுடைய சக மாணவர்கள் எல்லாம் கில்லி, கோலி, பாண்டி, அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு கிரிக்கெட் அறிமுகமாகவில்லை. எனவே அதையெல்லாம் அவர்கள் ஆடிக்கொண்டிருந்த பொழுது நான் மட்டும் களத்து மேடுகளுக்கு போய், குப்பை மேடுகளுக்கு போய், அங்கே தானாக விளைந்து வருகிற கத்திரிக்காய் நாற்று, மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று, வெண்டைக்காய் நாற்று இவற்றையெல்லாம் தேடி பிடித்து என்னுடைய பிஞ்சு கைகளாலே அதை பறித்து, குளித்து விட்டு ஓடுகிற சாக்கடையிலே ஒரு வரப்பு இருக்கும் அல்லவா, ஒரு மணல் வரப்பு, அதிலே நட்டு பார்த்து, அதிலே வருகிற காய்கறிகளை பார்த்து நான் அவ்வளவு மகிழ்ந்திருக்கிறேன். ஏன் என்னுடைய சக மாணவர்கள் எல்லாம் வேறு திசையிலே போய்கொண்டிருக்கிற போது நான் மட்டும் ஏன் அப்படி விவசாயத்திலே சிறு பயிர் செடி மீது ஆவல் கொண்டேன் என்பது இந்நேர வரைக்கும் எனக்கு விளக்கம் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு நீண்ட இடைவெளி ஆகிவிட்டது. என்னுடைய தந்தை திரு தமிழ்வாணன் அவர்கள் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலப்பகுதியை ஒரு 3.5 ஏக்கர் மிக அற்ப விலைக்கு, சொற்ப விலைக்கு வாங்கினார்கள். அந்த காலத்தில் 1969 1 ஏக்கர் 1000 ரூபாய். நம்புங்கள், தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற இந்த இடத்திற்கு 1 ஏக்கர் 1000 ரூபாய். அதன்படி அவர்கள் 3.5 ஏக்கர் வாங்கினார்கள். நாங்கள் தேவகோட்டைக்கு காரிலே போகிற பொழுது அதாண்டா நம்ம நிலம் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அப்பா வாங்கப்பா இறங்கி போய் பார்க்கலாம். அதில் பார்க்க என்னடா இருக்குது, கண்டங்கத்திரியும் முள்ளுமா இருக்குது, அதை பார்க்க ஒன்றும் இல்லைன்னு போயிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு ஒரு எத்தனையோ ஆண்டுகள் என்னுடைய தந்தை 1977 மறைந்தார்கள். அதற்கு பிறகு 79 என்று நினைவு. கிட்டத்தட்ட சரியாக ஒரு 10 ஆண்டுகள் கழித்து, அப்பா வாங்கி போட்ட பிறகு 10 ஆண்டுகள் கழித்து ஒருவர் வந்தார். உங்கள் நிலத்தை விலைக்கு கொடுக்கிறீர்களா என்று கேட்டார். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம நிலத்துக்கு இப்படி ஒரு மரியாதையா என்று. கிட்டத்தட்ட வியாபாரம் முடிகிற தருவாயிலே நான் என்னுடைய சகோதரர் ரவி தமிழ்வாணன் இடத்துல சொன்னேன், என்னவோ நம்ம இடத்துல நடக்கிறது, நம்ம இடத்துக்கெல்லாம் இப்படி கண்டங்கத்திரி நிலத்துக்கு இப்படி ஒரு மரியாதை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்கிறது, வா போய் பார்ப்போம் என்று சொன்னேன். உடனே நாங்கள் இந்த இடத்திற்கு வந்தோம். வந்து பார்த்தால் மதுராந்தகம் லாரி ஓட்டுநர் சங்கம் என்கிற ஒரு அருமையான அமைப்பு எங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் நிலத்திலே இருந்த பேசுமிடம் என்று அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை வந்தது. ராம்நாத் என்று அதை நடத்தி கொண்டிருந்தார். அவர் அந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் இந்த நிலத்தை ஏனோ வேண்டாம் என்று கொடுத்து விட்டார். அதை வாங்கியவர்கள் மதுராந்தகம் லாரி ஓட்டுநர் சங்கம். இந்த இடத்திற்கு திடீரென்று ஒரு வீட்டு மனை மரியாதை வந்ததினாலே எங்களை நோக்கி வந்த அந்த நபர் எங்களை கேட்டிருக்கிறார். நான் சொன்னேன், ரவி இதை கொடுக்கக்கூடாது, நம்ம இடத்துக்கு, விவசாய இடத்துக்கு மனை என்கிற மரியாதை, வீட்டு மனை என்கிற மரியாதை வருகிறது, காத்திருந்து பார்ப்போம் என்று காத்திருந்தோம். காலங்கள் ஓடின. அதற்கு பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புரசவாக்கத்தில் எனக்கு கணக்கு இருந்தது. நாங்கள் புரசவாக்கத்திலே தான் குமுதம் அலுவலகம். எனவே அங்கே இருந்த முத்துசுவரமணி என்கிற ஒரு புதிய மேலாளர் பொறுப்பேற்ற பிறகு அவர் பார்க்கிறார், இந்த ஏரியாவிலே யாரெல்லாம்
முக்கியமான விஐபிக்கள் நம்மிடத்திலே கணக்கு வைத்திருக்கிறார்கள். பார்த்தால் லேனா தோவானுடைய பெயர் அதிலே வருகிறது. நான் லேனா தோவானுடைய ரசிகனாயிற்று, அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே என்னுடைய குமுதம் அலுவலகத்திலே என்னை பார்க்கிறார். பார்த்தால் அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்படி இந்த உரையாடல் நடந்து கொண்டே இருந்த பொழுது இந்த நிலத்தை பற்றிய பேச்சு வருகிறது. உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நிலம் வைத்திருக்கிறது, எனக்கு விவசாயம் செய்ய ஆசை, ஆனால் எனக்கு பத்திரிகை தொழிலும் மணிமேலை பிரசுரம் என்கிற பதிப்பகம் நேரம் சரியாக இருக்கிறது என்று சொன்னார். அவர் ஊக்கம் தரும்படியாக ஒரு விஷயம் சொன்னார். நான் விவசாய கடன் உங்களுக்கு தருகிறேன், மிக குறைந்த வட்டிக்கு நான் தருகிறேன். எவ்வளவு தருவீர்கள்? 2 லட்சம். அந்த காலத்தில் இது மிகப்பெரிய தொகை. 2 லட்சம் தருவீர்களா? ஆமாம், மிக குறைவான வட்டி என்று சொன்னான். என்று உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உடனே என்னுடைய தம்பி ரவி தம்மானுக்கு கொஞ்சம் தயக்கம், விவசாயத்திலே நம்ம என்ன அனுபவம் இல்லாத தொழில் அதிலே போய் இறங்க வேண்டுமா என்று. ஆனால் எங்கள் ஆடிட்டர் பனையப்பன் அவர்கள் சொன்னார்கள், விவசாயம் ஒரு அருமையான ஒரு துறை, நிறைய லாபத்தை வரவிலே வைக்கலாம், செலவு கணக்கு எடுக்கும்போது நஷ்டம் என்றாலும் அதில் நிறைய செலவு நஷ்டத்தை எழுதலாம், விவசாயத்தை போல ஒரு சிறந்த துறை இல்லை, எனவே அண்ணன் போக்கிலே விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். உடனே 2 லட்சம் கையில், அந்த காலத்தில் பெரிய தொகை எடுத்துக்கொண்டு இங்கே இந்த இடத்தையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று ஃபென்சிங் என்று சொல்லப்படுகிற எல்லை வேலிகளை அமைத்தேன். ஆத்தூர் என்று செங்கல்பட்டு பக்கத்திலே ஒரு ஆத்தூர் இருக்கிறது. அந்த ஆத்தூரிலே போய் விவசாய பண்ணையிலே நானே போய் விவசாயத்தில் தேவையான மாங்கன்றுகள், தென்னங்கன்றுகள் எல்லாவற்றையும் வாங்கி எல்லாவற்றையும் நட்டேன். அதற்கு பிறகு இந்த கிணறை நீங்கள் பார்ப்பீர்கள், அப்படி ஒரு அருமையான கிணறு, 30 அடி விட்டமுள்ள கிணறு. அவ்வளவு செலவழித்து, அந்த காலத்திலேயே நான் 5 லட்சம் ரூபாய் செலவழித்து, அதுக்கு பின்னாலே படிப்படியாகத்தான் செலவழித்தேன். இந்த 2 லட்சத்தை எல்லாத்தையும் தீர்த்து காலி செய்தேன். ஆனால் ஏமாற்றம் பாருங்கள், அக்கம் பக்கத்திலே இருந்தவர்களுக்கெல்லாம் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. வேலியை பிடுங்கி கொண்டு போய்விட்டார்கள், கம்பியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், நட்ட கன்றுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். வீட்டில் எல்லாரும் என்னை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், இப்படியார் விவசாயம் செய்வாய் என்று. நான் பார்த்தேன், இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அதனால் நாம் மாற்ற வேண்டும் அணுகுமுறை என்று அக்கம்பக்கத்து மக்களோட நல்லுறவு உருவாகணுங்கிற ஒரு திட்டத்துக்கு நான் ஒரு 5 ஆண்டு திட்டம் போல் ஒன்றை நான் வகுத்தேன். அது எப்படின்னா, எல்லா மக்களையும் போய் அழைச்சி பொங்கல் அன்று, மாட்டுப்பொங்கல் அன்று, காணும் பொங்கல் அன்று, இது ஏதேனும் ஒரு தினத்தில் எங்களுக்கு எது சௌரியமோ அன்னைக்கு, அப்போ எங்கள் வீட்டு பெண்களெல்லாம் வருவாங்க, பொங்கல் சமைப்பாங்க, அப்புறம் சாம்பார் சாதம், அப்புறம் பிரிஞ்சி, தயிர் சாதம், இந்த மாதிரி இதை எல்லாருக்கும் வழங்கினோம். அது மட்டும் இல்லை, விளையாட்டு போட்டிகள் நடத்தினோம், விதவிதமான விளையாட்டு போட்டிகள். அந்த போட்டிகள் கிரிக்கெட் உட்பட, அதில் அந்த கிரிக்கெட்டில் நானும் அவங்களோட சேர்ந்து விளையாடுவேன். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல பரிசுகள்லாம், அவங்களுக்கு உபயோகப்படுகிற மாதிரியான பரிசுகள்லாம் கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு, அது மட்டும் இல்லை, எல்லாம் சொல்லிக்கிட்டு கிளம்பும்போது எல்லாருக்கும் ஒரு பட்டினத்தார் கரும்பு மாதிரி ஒரு கரும்பு, முழு கரும்பு, வெட்டிக்கிட்டுலாம் கொடுக்குறதில்ல, முழு கரும்பு கொடுத்து அனுப்பிச்சேன் நான். இப்படி போன போது அந்த அண்டை அயலாரெலாம் நமக்கு நல்ல தோழமையாக ஆயிட்டாங்க. அதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, ஒரு முறை நான் கண்ணாடிலாம் போடலை, சும்மா ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு நான் அப்படி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன். தொலை தூரத்தில் எங்களுடைய மாமரத்தில் 3 பேர் ஏறி, பசங்க 3 பேர் ஏறி மாங்காய் பறித்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப தூரத்தில் நடக்குது அது. நான் அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கேன். அப்போ அந்த வேலி ஓரத்தில் அந்த பக்கத்து ஊருக்காரர் கடந்து போகிறார். அவர் சொல்கிறார், டேய் நம்ம ஐயாவோட தோட்டம்டா, இறங்குங்கடா, உதப்படுவீங்க எல்லாம் அப்படின்னு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது வேலியை விட்டு வைக்காமல், அந்த போஸ்ட்டை விட்டு வைக்காமல், வைக்கிற பயிரை விட்டு வைக்காமல் இருந்த காலமெல்லாம் போய் ஒரு தோழமை உணர்வு உருவாச்சு. அதனால் அண்டை அயலாரை சரி பண்ணுவது எப்படி என்கிற கலையை என்னுடைய தமிழ்வாணன் பண்ணை எனக்கு கற்றுத்தந்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்வாணன் பண்ணையை பொறுத்தளவில் இது மொத்தம் 8 ஏக்கர் பண்ணை. நான் சொன்னேன் 3.5 ஏக்கர் அப்பா தந்தது, 4.5 ஏக்கர் நாங்கள் வாங்கினது. நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம், நானும் ரவி தமிழ்வாணனும் அந்த குடும்பத்தினுடைய 2 தலைவர்கள். இந்த பண்ணை, ஒட்டுமொத்த பண்ணை நிர்வாகம் நான் பார்த்தாலும் இது முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்வாணன் குடும்பத்தாருக்கும் சொந்தமானது. இங்கேருந்து வருகிற விளைபொருள் எல்லாம் பெரும்பாலும் தமிழ்வாணன் குடும்பத்தில் அனைவருமே நாங்கள் பகிர்ந்து எடுத்துக்கிறோம். அது வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்து வரக்கூடிய பொருளை வீட்டில் பயன்படுத்துகிற போது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. 3.5 ஏக்கர் தான் அப்பா வாங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா, பேசும்பட ராம்நாத்துடைய இதை இங்கே மதுராந்தகம் லாரி ஓட்டுநர் சங்கமெல்லாம் வாங்கி மனையாக போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அணுகி, உங்களுக்கு நீங்கள் இப்போ தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா நான் விவசாயம் பண்ண போகிறேன், எனக்கு அந்த மனையை கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் நான். பெரும்பாலானவர்கள் தந்தாங்க. 62 மனைகள் வாங்கி
இதோடு சேர்த்து இப்போ ஒரு 8 ஏக்கர் பண்ணையாக இதை மாற்றியிருக்கிறேன். அந்த 62 பதிவுகளை நானே தனிப்பட்ட முறையில் பண்ணேன். அதில் அவ்வளவு சங்கடங்கள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு தான் அப்புறமாட்டி இது வேலையை முடிச்சுக்க முடிஞ்சது. இப்படி எல்லாரும் பார்த்திங்கன்னா, பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தை பிளாட்டு போட்டு விற்கிறாங்க. நான் பிளாட்டை எடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 8 ஏக்கரில் ஒரு சமயத்தில் 7 விதமான பயிர்கள், எல்லா இடம் பச்சை பசேன்னு பசுமை. நீங்கள் பயிரை என்னன்னு சொல்லுங்கள், நெல்லுன்னு சொல்லுங்கள், எள்ளுன்னு சொல்லுங்கள், வேர்க்கடலை சொல்லுங்கள், கடுகுன்னு சொல்லுங்கள், எல்லாம் விளைவிச்சோம் நாங்கள். அந்த மாதிரிலாம் பண்ணணும். இப்போ தற்சமயத்துக்கு ஏன் இந்த நிலமெல்லாம் அப்படி காலியாக இருக்குன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஆண்டு எனக்கு மழை கிடைக்கல. வரப்போகிற இந்த ஆண்டு, இதில் ஆரம்பிக்கிறதுல மழை ஆண்டுன்னு சொல்லலாம். அதில் வடகிழக்கு பருவமழை மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல மழை கிடைச்சதுன்னா நான் அது விவசாயம் பண்ணுவேன். இல்லைன்னா இதை எளிமையாக நான் முடிச்சிடுவேன். ஏன்னா இங்கே இருக்க ஹார்டிகல்ச்சர்னு சொல்லப்படுகிற 88 மாமரங்கள் இருக்குது, ஒரு 106 தென்னை மரங்கள் இருக்குது. மற்றபடி சப்போட்டா, சீத்தா, மஞ்சனத்தின்னு சொல்லப்படுகிற அந்த மரம், சிறு எலுமிச்சை மரம், நாவல் மரம் எல்லாமே இங்கே வைத்த பழ மரங்களும் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் காப்பாற்றணும். நான் எடுத்து விவசாயம் பண்ணுறேன்னு நெல்லுக்கு நான் விட்டுட்டேன்னா அப்புறம் மரங்களை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். மரங்களை பொறுத்தளவில் நான் குத்தகைக்கு விட்டுட்டேன். மொத்தம் 88 மரங்களில் 85 மரங்கள் கொடுத்துட்டேன்னா ஒரு 2 வருட ஒப்பந்தம். அதில் ஒரு நீலம், ஒரு பங்கனபல்லி, ஒரு ஒட்டுன்னு சொல்லப்படுகிற பெங்களூரா, இதை மட்டும் நாங்கள் எங்கள் வீட்டு உபயோகத்துக்கு வேணும். அந்த மரத்தில் இருந்து பறிக்கிற மரங்கள் எங்களுக்கு, மற்ற 85 மரங்களும் குத்தகைக்கு. ஏன்னா 35 அடி வளர்ந்துட்டு அந்த மரங்கள் மேலே இருந்து மருந்து தெளிக்கிறதோ, அதில் ஏறி காய் பறிக்கிறதோ ஒரு பெரிய சாமானியமான விஷயம் இல்லை. அதுக்குன்னு ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க. பெரும்பாலும் உருது பேசுகிற முஸ்லீம்கள் வாணியம்பாடி, அந்த மாதிரி ராணிப்பேட்டை, அந்த மாதிரி பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் பெரும்பகுதி வராங்க. அவங்களில் ஒருவர் கொடுத்து அவங்க மூலமாக அது ஒரு வியாபார அது ஒன்று தான் நான் வியாபாரமாக பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இங்கே கிடைக்கிற தென்னையை நான் ஆட்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அந்த தேங்காய் எண்ணெயை கொடுத்துட்டு நல்லெண்ணெய் வீட்டுக்கு வாங்கிக்கிறேன். நான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேங்காய்களை பெரும்பகுதி நான் விற்பனைக்கு கொடுக்கறது இல்லை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து அதை மகிழக்கூடிய ஒரு மனசு இருக்குது. இந்த தோட்டத்தில் இன்னும் ஒரு அதிசயம் நான் உங்களுக்கு காமிக்கணும். தானாக வந்த தேக்கு தோப்பு, அதை உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். தேக்கங்கன்று வைத்து அதை வளர்த்து ஒரு தலைமுறை வெட்டி எடுத்துட்டேன். 113 மரம் வச்சுருந்தேன். 113 மரத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அடிக்கன்றுகள் மறுபடியும் இப்போ கிளம்பி அதுவே நல்ல ஒரு 10-12 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. அது போக ஒரு 60 மரங்கள், தேக்கு மரங்கள் தானாக வந்திருக்கு. அது எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேக்கு மரம் வளர்க்குறவங்களுக்கு பல விஷயங்கள் புரியதில்லை. நானும் பெரும்பாலான தேக்கு தோப்புகளில் பார்க்குறேன், பக்கவாட்டு கிளைகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கவே கூடாது. பக்கவாட்டு கிளைகள் வளர்ந்ததுன்னா மெயின் ஸ்டெம் என்று சொல்லப்படுகிற மைய கட்டை இருக்கு இல்லையா, அது கனம் குறைஞ்சிரும். பக்கவாட்டு கிளைகள் எல்லாவற்றையும் எடுத்துடணும். எடுத்தால் தான் மைய கன்று நல்லா கமர்ஷியலாக வரும். அப்போ தான் நமக்கு நல்ல விலை கிடைக்கும். 25லேருந்து 27 ஆண்டுகள் வளர்த்து அதை வியாபாரத்துக்கு கொடுத்தோம்னா இப்போ நல்ல விலைக்கு போகுது. இப்போ தேக்கு மரத்துக்கு ஒரு தனி மரியாதை வந்திருக்கு. முன்னெல்லாம் தேக்கு மரம் வளர்க்கக்கூடாதுன்னெலாம் ஒரு விதியை வச்சுருந்தாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்டு இப்போ தேக்கு மரம் வளர்க்கலாம். ஆனால் முறையாக நீங்கள் தெரியப்படுத்திட்டு வளர்க்கணும். அதை விட முக்கியம் நீங்கள் அதை வெட்டுகிற பொழுது கட்டிங் ஆர்டர்னு சொல்லப்படுகிற வனத்துறையில் நீங்கள் முறையாக அந்த அனுமதி வாங்கணும். அது மட்டும் இல்லை, அதை என்றைக்கு நீங்கள் இடத்த நகர்த்துறீங்களோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு விதி இருக்குது. அதுக்கும் நீங்கள் முறையாக அனுமதி வாங்கலைன்னா நம்ம மரத்தை நம்ம கொண்டு போனதுக்கு நம்மளே பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. அந்த மாதிரி தேக்கு மரம் என்பது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு மரம். சரி, பக்கவாட்டு கிளைகள் கூடாதுன்னு நான் சொன்னேன். பக்கவாட்டு கிளைகளை எப்படி நீக்கிறதுல ஒரு முறை இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியலாக அருவாளை வச்சு வெட்டுன்னு வெட்டுவாங்க. அப்படி வெட்டுற போது என்ன தவறு நடக்கும்னா, வெவ்வேறு விதத்தில் இப்படி ஸ்ராம மாதிரி இப்படி வெவ்வேறு இடத்துல உடஞ்சி இப்படி வாயை பொழந்துக்கிட்டு நிற்கும். அது வழியாக எறும்புகள், வண்டுகள், மற்ற தேவையற்ற பூச்சிகள்லாம் உள்ளே போய் அது கூடு கட்டி அப்புறம் மைய ஸ்டெம்னு சொல்லப்படுகிற அந்த அது இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறது, கோர், அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதை சாப்பிட்டுட்டோம்னா
அது வந்து நல்ல விலையே நமக்கு கிடைக்காது, உள்ள போல் ஆகிடும். அதனால் எப்பொழுதுமே தேக்கு மரத்தை கழிக்கிற போது ரம்பம் கொண்டு, பெரிய கிளைன்னா பெரிய ரம்பம் கொண்டும், சிறிய கிளைன்னா சிறிய ரம்பம் கொண்டும் அதை நீக்கணும். அதுக்கு அப்போ என்ன ஆகும்னா, அந்த வெட்டப்படுகிற சர்ஃபேஸ் வந்து அப்படி சமமாக அழகாக இருக்கும். அது வழியாக எந்த பூச்சியும், எந்த கிருமியும், எந்த எறும்போ, எந்த தேவையற்ற பொருளும் உள்ளே நுழைய முடியாது. அதே நேரத்தில் ஒட்டை வெட்ட நறுக்கக்கூடாது, மரத்தோடு சேர்த்து ஒட்டை நறுக்கக்கூடாது. ஒரு சின்ன பிரான்ச் மாதிரி விட்டுட்டு அதில் தான் கட் பண்ணால் போக போக அந்த கட்டை மட்டும் உடஞ்சி கீழே விழுந்துடும். இதுதான் வந்து தேக்கு மரத்தினுடைய பராமரிப்பில் முக்கியமாக பலர் அறியாத உண்மையை நான் என்னுடைய அனுபவ விவசாயமாக நான் கற்று வச்சுருக்கிறேன். என்னை சுற்றி அடர்ந்து இருக்கிற தேக்கங்கன்றுகள், தேக்க மரங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த அனைத்து மரங்களும் என்னுடைய முயற்சியால் உருவானவை அல்ல, தானாக வந்தவை, தானாக விளைந்தவை. பக்கத்து தோட்டங்களில் இருக்கிற பெரிய பெரிய மரங்கள்லேருந்து விதைகள் அப்படியே நீர் வழியாக கொண்டு வரப்பட்டு இங்கே பரவலாக பரவி இருந்தபோது அங்கங்கே இடைவெளியை குறைக்கிற வகையில் மரங்களை கொஞ்சம் குறைச்சி இங்கே இருக்கிற சுமாராக இந்த இடத்துல வந்து ஒரு 60 தேக்கு மரங்கள் தானாக உருவாகி இருக்கின்றன. இந்த மரங்களுக்கெல்லாம் ஒரு 7-8 வயது தான் ஆகுது. இன்னும் ஒரு 15-20 வருஷத்தில் இதை வந்து நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு போயிடலாம். அநேகமாக என்னுடைய தலைமுறை, என்னுடைய மகன், என்னுடைய பேரன் பேத்தி அவங்க அதை எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இயற்கை வந்து கொடுக்கும் கெடுக்கும் எல்லாவற்றையும் நம்ம வந்து இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஒரு தேக்கந்தோப்பையே இயற்கை எனக்கு கொடுத்துருக்குன்னா நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி என்று நான் ஒரு விவசாய மனத்தவனாக இந்த இந்த நல் வரவை நான் பெரிதும் விரும்புகிறேன். இந்த இடம் ரொம்ப சாதாரணமான ஒரு கருவேலங்காடாகவும் ஒரு கரம்பையாகவும் இருந்திருக்க வேண்டிய இடம். என்னுடைய ஆர்வத்தினால இதை வந்து ஒரு விவசாய பண்ணையாக நான் மாற்றினேன். இதற்கான வழிவகுத்து கொடுத்த என்னுடைய தந்தை தமிழ்வாணன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை பார்க்கிற ஆர்வலர்கள், காணொளியை காணுகிறவர்கள் அன்பு கூர்ந்து விவசாயத்தில் தங்களை கொஞ்சமாவது ஈடுபடுத்திக்க முடியுமானா நல்லது. ஒரு எழுத்தாளர் வந்து பகுதி நேரமாக விவசாயம் செய்யும் பொழுது நாம ஏன் செய்யக்கூடாது என்கிற உணர்வை இந்த காணொளி தோற்றுவிக்குமானால் அதுதான் இந்த காணொளியுடைய உண்மையான பலன் என்று நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.